ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் வேர்ட்ஸ் இன் ஃபைல்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் எப்படி ஒரு வேர்ட்ஸை ஃபைலில் இருக்க வேர்ட்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆஃப்ன்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேஸ் டு ஸ்ப்ளிட் எ வேர்ட்ஸ் இன் ஃபைல். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு வேர்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தா ஸ்ப்ளிட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்து பில்டின் ஃபங்க்ஷன். ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டை வந்து ஃபைலில் இருக்க வேர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அண்ட் வெல்கம் டு இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைலில் ஒரு டேட்டாவை கொடுத்துருக்கோம். ஹலோ வேர்ல்டு நல்லா கவனிச்சின்னா ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் டாட் ஃபைல் இல்லையா, அதான் இது டெக்ஸ்ட் டாட் ஃபைலில் நான் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ வேர்ல்டு அண்ட் வெல்கம் டு இந்தியா அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித் ஓப்பன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு text.txt ஆர் மோடுன்னு கொடுத்துட்டு ஆஸ் எஃப்ன்றது ஃபைல் நேமு. இப்போ என்ன பண்ண ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கேன் ஃபார் லைன் இன் எஃப், ஒவ்வொரு லைனாக எஃப். ஃபார் வேர்ட் இன் லைன் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப், லைன்ன்றது ஒவ்வொன்றா பார்க்கும் ஸ்ப்ளிட் ஆஃப். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இது எதை மீன் பண்ணுதான் இந்த ஃபார் லூப்பு, இது வந்து இன்டென்டேஷன் லூப்பிங் இல்லையா, இதெல்லாம் இன்டென்டேஷனில் தான் கரெக்டாக கொடுக்கலன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மீனிங்னா லைன்னா ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி ஒவ்வொரு வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். நமக்கு ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு இந்தியா தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹலோன்ற வேர்டு தனியாக வரும், வேர்ல்டுன்ற வேர்டு தனியாக வரும், வெல்கம் டு இந்தியா அப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்து வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்பிள் வரும். இப்போ ஸ்ப்ளிட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.